அன்னைக்கு ஒரு நாள் நான் வண்டியை எடுத்துட்டு என் மச்சானோடு போனேன். வண்டி பெட்ரோல் போட சொல்லுச்சு. நானும் சரின்னு பெட்ரோல் போட்டு விட்டேன். பெட்ரோல் அக்கா 100 ரூபாவுக்கு போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம பையன் பறக்க ஆரம்பிச்சிட்டான்னு. சரின்னு அவனோடு சேர்ந்து நாங்களும் பறக்க பக்கத்தில் நம்ம அண்ணாத்த கடையை போட்டு இருந்தார். சரக்கு சரக்குன்னு அவர்கிட்ட செல்ல கறக்கு கறக்குன்னு 2 ஜூஸை போட்டார். அடிக்கிற வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு ஐஸை ரொம்ப போட்டு சேர்த்து போட்டு அடித்து கொடு அப்படின்னு நான் அண்ணா கிட்ட சொன்னேன். அண்ணாவை போட்டு 2 ஜூஸை கொடுத்தாரு. ஜூஸை குடிச்சிட்டு ஒயாசமாக வண்டியை எடுக்க கிளம்பிட்டேன். வண்டியில் கீயை போட்டு ஸ்டார்ட் பண்ண ஏறி உக்காந்தா அடிக்கிற வெயிலுக்கு ஒரு வழியா வண்டியை சீல் பண்ணிட்டு அகைன் கிளம்பிட்டோம். திடீர்னு ஒரு சாமியை நான் பார்க்க, சாமி என்ன பார்க்க ஒரே பக்திமயமா போச்சு. பக்தி மனசுல வச்சுட்டு புத்தியை யூஸ் பண்ணி வந்து சேர்ந்தேன் ஒரு இடத்துக்கு. அதுதான் இப்ப நீங்க பாக்குறீங்க. ஐயோ ஐயோ, ஆஹா, இன்னும் இந்த வட்டாரத்துக்குள்ளேயே சுத்துறமே. 1 மணி நேரமா நடந்திருக்கேன். இங்கனுக்குள்ளேயே தெரிஞ்சா என்ன அர்த்தம்? வீடு போய் சேர்றதுக்கு எப்படி 1 மாசம் ஆகும் போல இருக்கு. ஐயா, எரியுதடி மாலா, ஃபேனை போடு. டேய் என்னடா இப்படி இருக்கு? ஒரு தடவை அந்த குளத்துல குடிச்சிட்டு வந்துருவா. வேணாண்டா மாப்பிள, நமக்கு இந்த கலர் தான்டா யோகம். மச்சான், இன்னிசையில் சேர இறங்கினேன் இரமத்தூர் ஆற்றில். ஆற்றில் மிகவும் தண்ணீர் சில்லுன்னு இருக்கவும் மீன்கள் என்னை கடிக்கவும் ஒரே ஆச்சரியம்தான் எனக்குள். மறுபடியும் கோயிலுக்கு சென்று பிள்ளையாருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு வணக்கத்தோடு ஒரு சுத்த போட்டு கிளம்பிட்டேன்.